அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினி அப்படின்னு வர்ற ஸ்க்ரீனில் அதிகமாக ஏறின ஆர்டிஸ்ட் யாருன்னா அது நானாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் அவார்ட் விச் ஐ கோயிங் டு ரிசீவ். Big round of applause. வெக்கப்படுறான்டா வெக்கப்படுறான்டா. ஆஹா ஐ நோ மேகி மாட்டிக்கிட்டியே சியா. நாங்கள் 5 பேர் பரவாயில்லையா? அவங்க வெறும் என்னை பகலில் மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு வைப்பு வேற லெவலில் வரும். Title sponsor Barack and KR Group, Mr. Kannan Ravi. Co-presented by Attica Gold Company, India's #1 gold buyers. Powered by Matic, the Idiapa Mission Company. Akkad Housing, creating environment for joyful living. Associate sponsor Jayachandran. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவை அனைத்தும் ஒரே இடத்தில். Archie Royal Gulab Jamun Mix, the great leader based on the true story. மற்றும் Vishy Skincare. Special partner Visby Financials. Travel partner Lee Phonix Holidays Private Limited. Radio partner KRLF. அடுத்த அவார்டு யாருக்கு அப்படிங்கறத ஒரு ஏவில பார்த்தோம்னா, நம்ம ஆளு முதல்ல சினிமாவில் நடிச்சது 1972. நம்ம ஆளு பிறந்ததும் அதே 1972. அட ஆமாங்க, கை குழந்தை நட்சத்திரமாகவே 12 வயசு வரைக்கும் நடிச்சவர் தான் நம்ம ஆளு. படிச்சு முடிச்சு சினிமாக்கே திரும்பி வந்தவர் கலா மாஸ்டர் ஸ்டுடியோல டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்து கஸ்தூரி ராஜா கூட்டிட்டு வர விக்ரமன் அவரை 4ல் ஒரு ஹீரோவா மாத்த லவ் டுடே மிகப்பெரிய பிரேக் வாங்கி கொடுக்க சம்பவம் பண்ண ஆரம்பிச்சான். அன்னைக்கு நண்பன்னாலும் நண்பனுக்கு வில்லன்னாலும் அவன்தான் தமிழ் சினிமாவின் முஸ்தபா தோஸ்த் ஸ்ரீமன். அவன் அடிச்ச அடி விழாது, இடி விழா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் என ஈர்க்கும் நண்பனிசம். பொண்ணு கூட இருந்தா இஷ்டத்துக்கு வந்து என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வெடித்து சிரிக்க வைக்கும் காமெடியிசம். ரொமான்ஸில் அசத்தும் லவ்வர் பாய் மேனரிசம். காதலிக்கிறதுக்கு தகுதியே காதலிக்கிறதாங்க. ஸ்ரீமன் தொட்டதெல்லாம் வெரைட்டியிசம். கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான் பாரு, அவன் தான் என் பேச்சுலர். காஞ்சனாவின் 4 நிமிஷ சேட்டை பாடி லாங்குவேஜ். டைரக்டர் மேடம். கமல் அண்ட் கோவுடன் அடித்த லூட்டியில் மைலேஜ். This is my new card. சில்லுன்னு இருக்கா, செராமிக் கார்டு. ஒரே வருடத்தில் 12 படங்களின் சில்வர் ஜூப்ளி அட்வான்டேஜ். ரகட் கல்லூரி நண்பன். நம்ம கேரக்டருக்கு ஏத்த பேரா இருக்கான்னு பார்த்தேன். அம்மாஞ்சி அண்ணன், கதிகலக்கும் வில்லன். இப்ப கழுத்துல தாலி ஏறணும்னா அது ஏன் கையால தான் சொல்லிருக்கேன்ல. அதிரடிக்கும் டான்சர். குபீர் காமெடியன், பாந்தமான ஹீரோ ஸ்ரீமன். எத்தனை ஸ்ரீமன் அடி. ஐயோ வெக்கப்படுறான்டா டேய், இவன் வெக்கப்படுறான்டா. தமிழ் சினிமாவின் தங்க மகன், நட்பின் நாயகன் ஸ்ரீமனுக்கு தங்க கம்பளம் விரித்து வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நாவ். ஹீரோவா, நண்பனா, கேரக்டரா, டான்சரா, வில்லனா, எதுவா இருந்தாலும் இதோ இருக்கேன் நான் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற சகல கலா வல்லவன். படம் இவரோட நான் பண்ணேன். ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னா எப்படின்னா வந்து சிட்டியில் அப்போது ஹைதராபாத் டெவலப் ஆகாத ஒரு இதுவாக இருந்தது. சிட்டியில் பாம்பு வைக்கணும். எனக்கு 11 மேனேஜர்ஸு. ஒரு ஒரு சீன் ஒரு ஷாட் எடுத்தோம்னா அந்த மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த எடுத்து போவோம், அந்த மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. படம் அன்றைக்கி மத்தியானம் முடியும் போது 11 மேனேஜர் 11 போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க. எல்லோரும் அரெஸ்ட்டு. இவன் நடிச்சுட்டே இருந்தாங்க. சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் சொன்னேன், டேய் இந்த கஷ்டத்தில் பார்க்க முன்னே எப்படி ஆர்டிஸ்ட் ஆகுங்களா அப்படின்னு. மறுநாள் கட் பண்ணால் அவனை காணோம். ஹைதராபாத்தில் சொல்லாமலாம் ஓடி போயிட்டான் சென்னைக்கு. அப்புறமா பார்த்தா இன்னொரு படத்தில் பார்க்குறேன், பயங்கரமாக நடிச்சிருக்கான். என் படத்தில் நடிக்காததாக இப்போ அவார்டு கொடுத்துருக்கான் அவனுக்கு. 1972ன்னாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறமா போய் சொன்னால் நல்லா இருக்காது. அது 1969. ஸோ 4 வயசில் சினிமா நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு 13-14 வயசு வரைக்கும் நடித்தேன். அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற மாதிரி அப்பயும் கொஞ்சம் நல்ல சைஸாக இருந்தேன். அதனால் போகிறோம், நீ நடித்தது படிக்க போ அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். இத்தனை ஆண்டு காலம் நடித்தும் கிட்டத்தட்ட ஒரு 230
37 ஃபிலிம்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் எடுக்கல நான் நினைக்கிறேன். அதிகமாக அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினி அப்படின்னு வர்ற ஸ்க்ரீனில் அதிகமாக ஏறின ஆர்டிஸ்ட் யாருன்னா அது நானாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1969லேருந்து இந்த 2025 வரைக்கும் ஒரு அவார்டு கூட நான் வாங்கினதில்லை. துபாயில் தான் எனக்கு அவார்டு கிடைக்கணும்னு எழுதி வச்சிருந்தா அதை யாருமே மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் அவார்ட் which I'm going to receive. Brilliant. A big round of applause. பலத்த கைத்தறல் கொடுத்தலாம். முதல் அவார்டு நீங்க சொல்றீங்க, அதை நாங்க கொடுத்ததுல எங்களுக்கு தான் சார் ரொம்ப பெருமையா இருக்கும். நிஜமாவே 100 அவார்டு நீங்க கொடுத்துருப்போம் எங்களால முடிஞ்சதா. ஆனா அந்த 100ல 1 வந்து இதை கொடுத்துடுறோம் அப்படின்றோம். தேங்க்யூ. இது என்னோட எங்கள் அப்பா, அவர் ஒரு தயாரிப்பாளர், தெலுங்கு தயாரிப்பாளர். அவார்டா உனக்கா நல்லா கேட்டுக்கிட்டியா அப்படின்னார். ஏன்னா மறுபடியும் இங்கேயும் நாமினியாக போட போகிறாங்களோன்றதுனால அடிக்கவா நிஜமேனா அப்படின்னார். அப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னா. சரி அப்போ போயிட்டு வா அப்படின்னா. ஓகே, ஸோ எங்களோட ஹீரோ நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒன்று இருக்கு, பாப்போமா? பிளாக் பஸ்டர் நண்பன். இது என்னென்னா எல்லாருமே வந்து டைமண்ட்ஸ். இவங்க எல்லாரோடவும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது என்னுடைய பாக்கியம், அதிர்ஷ்டம். ஆனால் அந்த 90s எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு படத்துக்கு வந்து நடிச்சிட்டு போனான்னு இல்லாமல் கதாநாயகனுக்கு அப்புறமா இந்த கேரக்டருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோடு வந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இன்றைக்கி நிறைய பேர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே பிஸியாக இருக்கும். ஆனால் இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த நடிகர் நம்ம ஞாபகம் வச்சுப்போமா அப்படின்றது அந்த ரைட்டர்கிட்டையும் அந்த டைரக்டர்கிட்டையும் தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸும் எனக்கு கிடைச்ச ரைட்டர்ஸும் உண்மையிலேயே நான் ஒரு பாக்கியசாலி. எல்லாரோடவும் நான் பண்ண ஃபிலிம் வந்து எனக்கு லக்குனால கிடைச்ச ஃபிலிம் அப்படின்றது தான். யாரை கேட்டாலுமே ஸ்ரீமனா அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ரொம்ப நல்லவரா இருக்கிறது சினிமாவில் வந்து நல்லது இல்லையா சார்? அவங்க வெறும் என்னை பகலில் மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வந்து 2 ஷேட் கண்டிப்பாக இருக்கும். மனுஷன்றது காயின் மாதிரி, இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும். சுயநலம் இல்லாத மனிதன் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய சுயநலம், அவனை பார்த்துக்கணும், அவன் ஃபேமிலியை பார்த்துக்கணும். நல்லவங்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. இயல்பாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கீங்களோ அது அப்படியே வரணும். அது ஒரு இன்பார்ன் குவாலிட்டின்னு தான் சொல்லணும். ஓகே சார். நல்லவரா கெட்டவரா இல்ல, நாயகன்ல கடைசி டைலாக் இருக்கு, தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா, அது சார் சொல்லுவாரு, தெரியலையப்பா. அதேதான். அதுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், என்னைய பகல்ல மட்டும் பார்த்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறமாவும் நீங்க கேட்கறது அது உங்களுடைய தவறு. ஓகே, ஸோ கோலிவுட்டோட ஓஜி கேங்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு, இந்த கேங் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ சில போட்டோஸ் எல்லாம் வந்து பார்ப்பீங்க. இவங்க வந்து போக்கிரி கேங். இதில் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது பேஸ்கெட் பால் எடுத்து போட்டேன். அது மானிட்டர் தான் பண்ணோம். ஓகே. அது யதார்த்தமாக அந்த ரவுண்ட் பண்ணிக்கிட்டே, வில்லனை ரவுண்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் சார் பாஸ் பண்ணுவார். அது கைக்கு வந்தவொடனே சும்மா தூக்கி அப்படி போட்டுட்டு அதே ரவுண்டில் திரும்பி வருவோம். அந்த சும்மா தூக்கி போட்டது பேஸ்கெட் ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே சூப்பர் நீ ஆடுவியா அப்படின்னாங்க. நான் உண்மையிலேயே சின்ன வயசில் ஆடி இருக்கேன்னா அப்பப்போ ஆடி இருக்கேன். ஆடி இருக்கேன்னொடனே ஓகே அப்போ அதே மாதிரி போட்டுருந்தாங்க. அதே மாதிரி போட்டுறா, அது ஏதோ போச்சு. இப்போ 2வது வாட்டி போடணும், ஒரு 2 டேக்கோ 3 டேக்கோ ஆச்சு. ஆனால் திருப்பி போட்டீங்க? போடலை, கட் பண்ணி அது வாண்டா விட்டுருன்ட்டாங்க. என்ன ஒரே பல்பா இருக்கு இன்னைக்கு என்ன சொன்னாலுமே நம்மளுக்கு தான் செல்ஃப் கோலா இருக்குது சார். ஓகே, நாங்கள் கேட்கல எதுவும். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். சேது சார், இது சரியா? இது ஒரு சரியான கேங் சார். ஆமாம், இதை பற்றி பேசணுன்னா 3 நாள் இங்கேயே உட்காந்துருக்கணும். 1997 ஆரம்பித்தோம். நிறைய நாள் நாங்கள் ஷூட்டிங் போனதுக்கப்புறமா ஃபிலிம்காக வெயிட் பண்ண நாட்கள் நிறைய உண்டு. ஒரு 24 கிராஃப்டோடைய ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீஃப் டெக்னீஷியன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 24 கிராஃப்டில் அட்லீஸ்ட் ஒரு 15 கிராஃப்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது முதல் படம். ரொம்ப பசியில் இருக்கும் பொழுது வந்த இந்த ஃபிலிம் ஆர்வத்தோட ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். 97 பார்த்தோம், 98 பார்த்தோம், 99 பார்த்தோம், 99 டிசம்பர் 2022 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு.
ஸோ அதோடைய ட்ராவல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராவல். இதில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் கூட நான் மறந்துடலாம். ஆனால் அந்த சேது டீம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து வெறும் கதாநாயகனுக்கும் துணை நடிகர்களுக்கும் மட்டும் லைஃப் கொடுத்த படம் இல்லை, ஏகப்பட்ட டெக்னீஷியனுக்கு லைஃப் கொடுத்த படம். அண்ட் பாலா சொல்லவே வேண்டாம், அண்ணன் ஹேட்ஸ் ஆஃப். ஆயுத எழுத்து கேங் இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் ஆயுத எழுத்தில் நான் இல்லை. அவங்க வேற ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் போட்டுட்டு அந்த கேரக்டருக்கு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மணி சாருக்கு அது செட் ஆகலையா பிடிக்கலையா என்னன்றது தெரியல. மேடி ப்ரோவும் கேமராமேன் ரவிச்சந்திரன் சாரும் என்னுடைய நேம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது பிரியா மேடமும் சாருக்கு சொன்னாங்க, அப்போ நீங்கள் ஸ்ரீமன் கேட்டு பார்க்கலாம் சார் நம்ம அப்படின்னு. உடனே வரணும். பட் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஷெட்யூலை பிரேக் பண்ணிவிட்டு சென்னை வந்துட்டார். எனக்கு நான் ஹைதராபாத்தில் ஸ்னேகமன்டே இதேரா அப்படின்னு சூப்பர் குட்டுடைய ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த கேரக்டருக்காக அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டாங்க. என் லைஃப்பில் நான் போகாத ஒரே ஒரு ஆஃபீஸ் அது வந்து மணிரத்னம் சார் ஆஃபீஸ் தான். அந்த தெரு பக்கம் கூட நான் போனதில்லை. ஏன்றதை சொல்கிறேன். பட் அப்போ வந்து ரைட் ராயலாக என்னுடைய ஆல்பம் அது இது எல்லாத்தையுமே அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆல்பம் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஆல்பத்தோட நேரம் அங்கே போனோடனே அதை கீழேயே வாங்கி கீழே வச்சுட்டாங்க. இதெல்லாம் வேணாம், நீங்கள் மேலே போய் சாரை பாருங்கன்னு. மேலே போனதுக்கப்புறமா சார் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு, ஸ்ரீமன் திஸ் இஸ் ஒரு ஒரு ஃபிஷர்மேனுடைய பேக்ட்ராப் அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரு நிமிஷம், என்னன்னு, நான் இந்த தெரு பக்கம் கூட வந்ததே இல்லை சார், உங்களெல்லாம் பார்ப்பனா அப்படின்றது எனக்கு தெரியாது சார், இந்த பக்கம் கூட நான் வந்ததே இல்லை, ஏன் வை அப்படின்னாரு. சத்தியமாக உங்ககிட்ட வேஷம் வராதுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு முழுசாக இருந்தது சார். அதனால் நான் ஒரு நாள் கூட உங்ககிட்ட வந்ததில்லை. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். என்னால் வந்து இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா சிரிச்சிட்டார். அண்ட் நான் சொன்ன விதானம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃபார் த கேரக்டர், இது இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் கீழே போய் அசிஸ்டன்ஸை பாருங்க அப்படி. இவ்வளோதான் கான்வர்சேஷன் நடந்தது. ஆனால் ஐ காட் ஆயுத எழுத்து. ரொம்ப யதார்த்தமா ஒரு சில விஷயங்களை பேசி அதுவே அவருக்கு பிடிச்சி போய் அப்படின்னு. காஞ்சனா கேங். டாக்டர் பிரசாத். Do you know who am I? தெரியாதே. I am டாக்டர் பிரசாத். இப்பயும் தெரியாது. ஓகே விடுங்க. That was my role. லாரன்ஸ் மாஸ்டர் எப்படின்னா அந்த கால் ஷீட் டைமிங் எல்லாம் இருக்காது, போயிட்டு சரண்டர் ஆகிடுவோம். மாஸ்டருடைய படம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தாலே ஒரு ஆகஸ்ட் 15th ஆரம்பிக்கிறோன்னா அது வந்து 24 அப்படின்னா 24 டிசம்பர் வரைக்கும் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவோம். ஏன்னா எப்போ கூப்பிடுவார், எப்போ எடுப்பார், எப்படி எடுப்பார், என்ன எடுப்பார் ஒன்றுமே தெரியாது. அவர் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபிலிம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஜனத்துக்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ஒரு படம் அடுத்த ஒரு 3 படம் அடுத்து அவர் கூப்பிடுறது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் தாங்கும். அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது கரெக்டாக அதை மறந்துட்டு நம்ம பண்ண ஒரு 25 படங்களில் 20 போகாமல் 5 மட்டும் போகிற டைம் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு காலம் வரும். அது அந்த மாதிரி வர்ற டைமில் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம மாட்டணும் அப்படின்னா நமக்கு லைஃப் வந்து அப்படி ரன்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இறங்குறோமோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்டுட்டு அடுத்த 5 இயர்ஸ் கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இந்த திரையுலக ஏணிப்படி அந்த ஒரு ஸ்டெப்ஸில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பிரதர் அவர். பாருங்களேன், ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் கேங் இதுதான் சார் கேங். இது ஒரு கல்ட், அவ்வளோதான். இதெல்லாம் திரும்பி ரீமேக்லாம் பண்ணவே முடியாது. நிறைய பேர் ரைட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, அவ்வளோதான், வாங்கி திருப்பி கொடுத்துட்டாங்க, முடியாதுன்னு. கமல் சாரை பற்றி சொல்லணுன்னா, என் ஃபாதரும் கமல் சாரும் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட டான்ஸில் ஒர்க் பண்ணவங்க, அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணவங்க. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் வந்து சேது பார்த்தார் சார், பார்த்துட்டு எனக்கு பம்மல் கே சம்பந்தம் கொடுத்தாரு. பம்மல் கே சம்பந்தமில் ஒரு சின்ன பிட்டு வந்து அவ்வளோ க்ளீனாக நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு பிட்டு தான் எனக்கு வந்து பஞ்சதந்திரம் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டண்ட் இதுவாக இருந்தது. ஸோ அது என்னென்னா, பம்மல் கே சம்பந்தத்தில் என்னுடைய சிஸ்டர் கல்யாணம் அன்னைக்கு ஸ்னேகா ஓடி போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு நான் அங்கே போயிட்டே இருக்கும்போது மணிவண்ணன் சாரும் நானும் பேசுவோம். எப்பா பொண்ணு பாத்ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிச்சாம்பா,
நல்லா பாருங்க பாத்ரூம் ஜன்னல்லேருந்து ஒரு துணி போடுவா அப்படின்னு அவர் ஏறி பார்ப்பார். ஆமாம் போட்டா, இப்போ அது மேலே ஏறுவா. ஆமாம் ஏறிட்டா, அப்படியே தலை கொஞ்சம் அந்த பக்கம் போச்சா, இரு பார்த்து சொல்கிறேன். ஆமாம் போச்சு, இப்போ அவள் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே மேலே எழுதியிருப்பேன், இந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே வந்து பேர் எழுதியிருப்பேன். தெரியலன்னு சொன்ன உடனே இந்த லேபிளை மட்டும் கிழிச்சு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். இதை வேற யாருக்கா கொடுத்துக்கலாம், இது வேஸ்ட் தானே இனிமே அப்படின்னு. இதை நோட்டீஸ் பண்ணி வந்தது தான் பஞ்சதந்திரம். அப்புறம் பஞ்சதந்திரம்ல மீதி இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ். ஸோ வெரி ஃபஸ்ட் டே அன்னைக்கு நான் போகும்போது இப்பயும் எனக்கு சொல்லும்போது கூஸ்பம்ஸ். சடனாக எல்லார் மேலேயும், அது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், எங்களுக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஏசி ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து இந்த சீன் எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது சடனாக அப்படியே நேரம் வந்து ஸ்ரீமன், ஏதோ நானும் சாரும் பல வருஷ பழக்கம் மாதிரி கூப்பிட்டு, ஏன்னா நான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு, இத்தனை பேரோட என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அப்படி காதோட காது வச்ச மாதிரி லேசாக பேசிக்கிட்டு அந்த மொத்த யூனிட்டுக்குள்ளேயும் ஒரு வாக் வந்தார். வரும்போது என்ன சொன்னார்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க, பட்டு பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. அடுத்தவங்க அது பண்ணுறாங்களே இது பண்ணுறாங்களே, ஏன்னா நீங்கள் நிறைய சிலுமிசங்கள்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள், தேவைன்னா வச்சுப்பாங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு ஒரு தைரியம் கொடுத்து. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னா, இவங்க 2 பேரும் எப்பயோ ஒரு 15-20 வருஷமாக பழக்கம் போல இருக்குது, என்ன க்ளோஸாக பேசிக்கிட்டு வராங்க பாருங்களேன் அப்படின்னு. அந்த க்ளோஸ்னஸ் அவர் காமிச்சது தான் அந்த இடத்துல என்னை யாரையுமே எந்த கேள்வியும் கேட்கல. ஐ வாஸ் ஏபிள் டு டூ வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ. என்னை எல்லாருமே பர்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அது அந்த மூமெண்ட்டை வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அத்தனை பேர் எதிரில் அவன் புதுசாக வந்திருக்கிற நடிகன் இல்லை, அவனும் நமக்குள்ள ஒருத்தன் தான் அப்படின்றத அன்னைக்கு அவர் பண்ண அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அந்த 5 பேருக்கு ஈக்குவலாக போய் சேர்ந்தேன் நான். சூப்பர் சார். அவர் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த இடத்துல இல்லையா? ரொம்ப நல்லா. என்னடா சைரன்லாம் கேட்குது? You are Hemant Reddy? Hemant Reddy. Anumant Reddy. You are under arrest. I am under arrest? Yes. Under or upper? ஏய் என்னப்பா பண்றீங்க? என்ன வாட் இஸ் திஸ்? ஆஹா. You know Maggie? I know Maggie. You killed her. I didn't kill her. We have evidence. So you are under arrest. Thank you so much because I'm receiving an award in Dubai. No problem arrest ஆனாலும். இந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கு மேல அரெஸ்ட் என்ன இருக்கு? ப்ளீஸ் அரெஸ்ட். இவங்க தான் ரியல் மேகி. சார் ஒண்ணே தான் சார். அப்ப இந்த பாடி நான் எடுத்து ரியல் போறவா? மேகியை கொண்டு வர முடியல சார். ரியல் மேகியை கூப்பிட்டு வர முடியல. எங்களால முடிஞ்ச மேகி 2 minutes தான் சார். ஓகே. நாங்க 5 பேர், பரவாயில்லையா? ஆனா குசும்பு சார் இது. அது இல்லைன்னா இவ்வளவு வருஷம் இருக்க முடியாதுங்களே. ஏங்க இன்னைக்கும் கை தட்டுறாங்கல்ல. மாட்டிக்கிட்டியே சியா, மாட்டிக்கிட்டியே மாமி விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஐயோ வெக்கப்படுறான்டே, வெக்கப்படுறான்டா. அருமை பெருமையா வளர்த்தனே உன்னை ஏன் தேசிங்கராஜா, இப்படி அக்ரஹாரத்துல போய் வாக்குப்படு போறியே. தேங்க்யூ. ஓ மை காட், வாட் a performer, what a package. சரி ஓகே, நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்கு, ஆமா அத சார், பார்த்தலாம். உங்களுக்காக ஒருத்தங்க பேசியிருக்காங்க சார். ஹாய் ஸ்ரீ, கங்க்ராட்ஸ் பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆரம்பம் தான், இன்னும் ஏகப்பட்ட அவார்டு உன்னை தேடி வரும். என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆதங்கம், அதை உன்கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, அப்போ நியாயமா அந்த துப்பாக்கியை என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். அவர் சிவகார்த்திகை என்கிட்ட கொடுத்து என்னை அப்செட் பண்ணிட்டாரு. உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும்ல, நீயே சொல்லு, நியாயமா இது? லைஃப்லயே, அதாவது இதயத்தில் இடம் கொடுத்த விஜய் இந்த துப்பாக்கி இதெல்லாம் எதுக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்ரீமன் சாரை டான்ஸ் ஆட வச்சு பார்க்கணும்னு ஆசை தான். பெரிய மரியாதை பண்ற இந்த தமிழ்நாடுல இப்படி ஒரு
பிக்சர் நாம் படிக்கிற காலத்துல வரவே KR குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில் கமிங் சூனின் தேட்டர்ஸ். KR குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் பிரபுதேவா, வடிவேலு, கௌதம் கார்த்திக், நட்டி, தம்பி ராமையா காம்போ என 3 பிரம்மாண்ட படங்கள் கமிங் சூனின் தேட்டர்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையர். பழைய தங்க நகைகளை இன்றே பணமாக்கிக் கொள்ளுங்கள். ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. மேடிக்யூ டெக்னாலஜிஸ் த இடியாப்ப மிஷின் கம்பெனி. உலக சாதனை படைத்த சேலம் தமிழனின் குட்டி இடியாப்ப மிஷின். 3500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனம் அக்கார்ட் ஹவுசிங். இப்போது ECR நேச்சர் நெஸ்ட் ப்ராஜெக்ட். பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 lakhs. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். The Leader movie based on true story. சாதாரண டெய்லரின் மகன் பிசினஸில் சாதிக்கும் தலைவரே லீடர். கமிங் சூன் இன் தியேட்டர்ஸ். ஃபேஸ், ஹேர், லிப், பாடி ஸ்கின் என 4 வகைகளின் 35க்கும் மேற்பட்ட இயற்கை அழகு பொருட்கள் ஒரே இடத்தில். ட்விஷி ஸ்கின் கேர். விஸ்வி ஃபினான்ஷியல்ஸ். 10 வருடங்களுக்கு மேலாக ஹோம் லோன், பர்சனல் லோன், ப்ராப்பர்ட்டி லோன் என 10 லட்சம் வாடிக்கையாளர்களின் பேராதரவில் உலகம் முழுக்க உங்கள் பயணத்தை இனிமையாக்க லிஃபோனிக்ஸ் ஹாலிடேஸ், your luxury travel partner.